இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். அதுவும் கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா, அதுல வந்து எப்படி ஒரு கிறிஸ்பியா டேஸ்டா ஒரு ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். சுண்டலை வந்து நான் நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதை வந்து 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். 2 விசில் வந்து நல்ல ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துக்கலாம். இதை வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போது ஒரு 5-6 சுண்டல் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரம், அகலமான பாத்திரம், தட்டையான பாத்திரம் வச்சு இப்படி அமுத்திக்கலாம். அமுத்திட்டு இந்த சுண்டலை எடுத்து வச்சுக்கலாம். அமுத்தின சுண்டலை எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பெரிய பாத்திரம் கூட வச்சு, பெரிய தட்டை கூட வச்சு ஒரு 15-20 சுண்டல் வச்சு கூட நீங்கள் அமுத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி அமுத்தி எல்லா சுண்டலையும் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சுண்டலையும் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு நாள், இப்போ இன்றைக்கி பண்ணுறோன்னா நாளைக்கு வரையும் நல்லா காய வச்சுருங்க. வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை, நிழலில் கூட நீங்கள் காய வைங்க. இங்கே பாருங்கள், ஒரு நாள் ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா காஞ்சிருக்கு. நல்ல சவுண்டு உங்களுக்கு கேட்கும். நல்லா காஞ்சிருச்சு. இது எறும்பு பிடிக்காமல் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதை வந்து நல்லா கலக்கிக்கலாம். நீங்கள் வந்து எந்த இது வேணாலும் இதில் போட்டுக்கலாம். சாட் மசாலா என்ன வேணாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். எண்ணெயை வந்து இதில் ஒன்று தான், எண்ணெய் வந்து ரொம்ப சிம்மில் இருக்கணும், ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். எண்ணெயுடைய சூடும் அப்படியே லைட்டாக சூடாக இருக்கணும். அப்படி தான் இருக்கணும், அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். இது வந்து கலர் மாறின உடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். ஒன்று கலர் மாறிடுச்சு. இது மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். இதோடைய எண்ணெயுடைய பக்குவம் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப சிம்மில் தான் இருக்கணும், இல்லாட்டி கருகிடும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்ச பொடியை இதில் சேர்த்து கலக்கிக்கலாம். இது கருப்பு சுண்டலுங்கிறதுனால பார்க்க கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இது கருகலை. ஆக்சுவலாக இந்த கேமராவுடைய கலருக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் கலர் அதிகமாக தெரியுது. நீங்கள் எண்ணெயை சிம்மில் வச்சு கரெக்டாக பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக செஞ்சிட்டோம். இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இது வந்து நீங்கள் நார்மலாக நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுண்டல் வந்து வேக வச்சு கொடுப்போம். அப்படி வேக வச்சு கொடுக்குறப்போ வந்து ரெகுலராக கொடுக்குறப்போ குழந்தைங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும், சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த ரெசிபி நீங்கள் ஃப்ரீ டைமில் செஞ்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அப்படி கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நம்ம டெய்லியும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ப்ளஸ் வந்து இது ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா இருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடித்தா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒன்று சாப்பிடுவோம். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா, நல்லா இருக்குங்க, உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.